ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மினி விலாகில் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் கேப்பே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாக நாங்கள் வந்து ஸ்வீடனில் இல்லாமல் வேறு ஒரு கண்ட்ரிக்கு நான் வந்து போயிட்டோம். ஸோ அந்த பற்றின விலாகாக தான் இது இருக்க போகுது. நாங்கள் ரொம்ப நாளாக எங்கள் செக்லிஸ்ட்டில், அதாவது பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது ஒரு ட்ரீம் கண்ட்ரின்னு கூட சொல்லலாங்க. எல்லாருக்குமே ஆப்வியஸாக ஒரு ட்ரீம் கண்ட்ரி இருக்கும். ஸோ ஸ்வீடனில் இருந்தோம். ஸ்வீடன்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நாங்கள் போயிட்டுருக்கோங்க. அது என்ன கண்ட்ரின்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து நடுவில் ரொம்ப நாளாக விலாக் போடாமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து லைஃப் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் அப்டேட்ஸ்லாம் வந்து இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 ஃப்ளைட் மாறி போகணும். அது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யுஎஸ்க்கு தாங்க போகிறோம். கலிஃபோர்னியாவுக்கு போகிறோம். எங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு போகிறோம். ஸோ சின்னதாக வந்து ஒரு லைஃப் அப்டேட்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி யுஎஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. சரி, அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான், தீரன், ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஸ்வீடன்லேருந்து கோபிஹன், அதாவது டென்மார்க்குக்கு வந்து போயிருந்தோங்க. ஸோ அங்கேருந்து ஃப்ளைட் ட்ராவலுக்கு வந்து அரௌண்ட் ஒரு யுஎஸ்க்கு மட்டும் சாலிடாக ஒரு 10 to 11 ஹவர்ஸ் வந்து ஆகும். இங்கேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு நாங்கள் கோபிஹன் டென்மார்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி நாங்கள் இங்கே ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம், அதாவது ட்ரான்சிட் லேஓவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு தாங்க நாங்கள் போக போகிறோம். ஸோ வந்து இது சாலிடாக ஒரு 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் சூப்பராக ரீச் ஆயாச்சு. ஃபேமிலியை மீட் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அது யூஎஸில் இருக்கமா அப்படிங்கிறது எங்களையே நாங்கள் வந்து பிஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்ட மொமெண்ட்டும் கூட. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ் அரவுண்ட் ஒரு சின்ன ஒரு குட்டி வெக்கேஷன் மாதிரி நாங்கள் யுஎஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ யுஎஸில் இது தாங்க எங்கள் சிஸ்டரோட ஹவுஸு. பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வீடு, அழகான வீடு. எல்லாத்தையும் ரொம்ப மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் விலாகில் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வந்துட்டு நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து வெளியில் கலிஃபோர்னியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இம்பார்ட்டண்டான, எல்லாருக்குமே தெரிஞ்ச இம்பார்ட்டண்டான ஒரு ஜாலியான பிளேஸஸ்க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். தீரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்